கிடாரி திரை விமர்சனம். அருவா கத்திலாம் தமிழ் சினிமாவை டச் செஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு. இப்போதைய ட்ரெண்டே பேய் படம் தான். ஆனா சசிகுமார் விடாம இருந்த கத்தி அருவால பிடிச்சிட்டு வராரு. மறுபடியும் சசிகுமார் தன்னோட ஃபார்முலாவிலேயே நடிச்சு பிரசாந்த் முருகேசன் இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் கிடாரி. கதைக்களம்: ஊர்ல கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு வர வேலா ராமமூர்த்தி தன்னை கண்டாலே ஊரே பயப்படணும், நான் தான் சண்டியரா இருக்கணும் அப்படின்னு வலம் வராரு. இவரோட இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா கிடாரி சசிகுமார் தான். அவர் மேல ஒரு எறும்பு கூட ஏற விட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது ராமமூர்த்தியை யாரோ வெட்டி சாய்க்க இவரை வெட்டினது யாரு அப்படின்னு தேடுதல் படலம் தொடருது. ஊரை சுத்தி வம்பு சண்டை வச்சிட்டு இருக்க இவரை யார் குத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபிளாஷ்பேக்கா படம் நீல இறுதியில என்ன ஆச்சு அப்படின்றதுதான் மீதி கதை. படத்தை பத்திய அலசல்: சசிகுமார் போதும் போதும்ன்ற அளவுக்கு மீசிய முறுக்கி அடாவடித்தனம் செஞ்சிருக்காரு. டிபிக்கல் சுந்தரபாண்டியன் தான் இதுலயும். ஆனாலும் இவரை ரசிக்க தான் செய்றாங்க. ஊர்ல யார் வேலை ராமமூர்த்தி எதிர்த்து நின்னாலும் முதல் வேலையா கதையை முடிக்கிறாங்க. கம்பீரமாவும் நடிச்சிருக்காரு. பிரபல எழுத்தாளர் வேலா ராமமூர்த்தி இனி முழு நேரம் நடிகனா இல்லாமோ அப்படின்ற தோட்டத்திலையும் சரி பேச்சிலையும் சரி மிரட்டி இருக்காரு. நிக்கிலா சசிகுமாரை விழுந்து விழுந்து காதலிக்கிறாங்க. கலக்கலன்னு பேசுறாங்க. பல இடங்கள்ல நாடோடிகள் அனன்யாவை பார்த்தது மாதிரியே இருக்கு. படம் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்தம் தெரிச்சிருக்கு. பல சாதிய குறியீடுகள் மற்றும் 80-90 நடந்தது மாதிரியே இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு போற திரைக்கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு பார்த்தாக்கா எப்போ இடைவெளி வரும் அப்படின்றது போல போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு படத்தை காப்பாத்தி இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர நெப்போலியன் பிளாஷ்பேக் காட்சிகள்லாம் நிமிர்ந்து உட்கார வச்சிருக்கு. சசிகுமார் படம் அப்படின்னாலே இதுதான் இருக்கும் போல அப்படின்னு ஆடியன்ஸ் மனநிலை வந்துடுச்சு. கொஞ்சம் மாற்ற ட்ரை பண்ணியிருக்கலாம். கதிரோட ஒளிப்பதிவு தென் மாவட்டத்தை அப்படியே கண் முன்னாடியே கொண்டு வந்திருக்கு. சிவாவின் இசையோட பாடல்கள் ஏதோ மனசுல நிக்கல. ஆனா பின்னணி இசையில கலக்கியிருக்காரு. சசிகுமாரோட யதார்த்தமான கிராமத்து நடிப்பு பக்கத்து வீட்டு பையன் போல வந்து போறாரு. வேலா ராமமூர்த்தியோட கம்பீரமான நடிப்பு இவங்களெல்லாம் விட ஒரு தாத்தா படத்துல கலக்கியிருக்காரு. ஓவர் பில்டப் கொடுக்குற ஊர்ல இருக்கும் பெரியவங்களை கண் முன்னாடி கொண்டு வந்து கலகலப்பாக்கியிருக்காரு. நெப்போலியன் பிளாஷ்பேக் காட்சிகள் 2வது பாதி.